இன்னொரு விஷயமா அப்படியே நிறைய பேருக்கு என்னன்னா இங்க வந்துட்டாலே பாஸ் ஆயிடலாம், இங்க வந்துட்டாலே எல்லாமே பாத்துக்கிடுவாரு அப்படின்ட்டு ஒரு தப்பான எண்ணம். சும்மா கிடையாது. இங்க வந்துட்டாலாம் பாஸ் ஆக முடியாது. வண்டியில ஏத்திக்கிங்க. இருக்கிற கூட்டத்துல என்னால எல்லாரையும் பார்க்கவே முடியல. தெளிவா படிக்க போறோம். 3 கொஸ்டின் தான். 3 கொஸ்டின் கிளியரா போட போறோம். குரூப்ல பிடிஎஃப் இருக்கும், ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸி கிடையாது, கொஸ்டின் கஷ்டம். நிறைய மாத்தணும், இடம் மாத்தணும். எக்ஸ்சேஞ்ச். சௌந்தர்யா மேம் எங்க இருக்காங்க? யார் வரணும்? எடுத்தாச்சா? எடுத்தாச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தாச்சா? கொஸ்டின் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின் கொண்டு வரதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. ரீடிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சென்டென்ஸ் வாசி மீனிங் சொல்ல போறீங்க. ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு இன் பிசிக்ஸ் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க, பார்ப்போம். The number of articles reporting the results of experiments involving particle accelerators was lower last year than it had been in previous years. இது ஆரம்பிச்சிங்களா? தேன விட்டுருவோம், சரியா? ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருந்ததை விட லாஸ்ட் இயர் எப்படி இருக்குது? கம்மியா இருக்கு. கேள்வி என்னன்னா எது கம்மியா இருக்கு? எது கம்மியா இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் கம்மியா இருக்கு. இதை விட ப்ரீவியஸ் இயர்ஸ்னா லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இருந்த இயர்ஸை விட லாஸ்ட் இயர் எப்படி இருந்திருக்கு? ரைட், ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ரைட், இதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு வேர்புக்கு நடுவுல இருக்குது. சப்ஜெக்ட பத்தி பேசுறோம். எப்படிப்பட்ட ஆர்டிகல்ஸ்? ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் ரிப்போர்ட் பண்ணுது. பக்கத்துல இருக்க நவுன் ஆக்ஷனை பண்ணுது. இது V1 ing as reporting the results of experiments. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் உடைய நம்பர். எக்ஸ்பெரிமெண்ட் உடைய ரிசல்ட் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் உடைய நம்பர். ரைட், எப்படிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்? பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டர்னு ஒன்று இருக்குங்க, சரியா? பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டரை இன்வால்வ் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய. ரைட், அப்ப மீனிங் புரிஞ்சுச்சா? பேசிக்கா எதை பத்தின ஆர்டிகல்ஸ் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட். ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? சிம்பிளா நான் புரிஞ்சுக்கிறேன். பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டர் பத்தின ஆர்டிகல்ஸ். ரைட்டா? அதுதான் கம்மியா இருந்துச்சு போன வருஷம். எதை விட? முன்னாடி இருந்த இயர்ஸை விட. ரைட், செவரல் ஆஃப் த particle accelerators at major research institutions were out of service the year before last for repairs. நீ பாருங்க, before last என்ன அர்த்தம்? before last year. என்னது? நிறைய பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர்ஸ். ஒரு மிஷினுமா? பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர்ங்கிறது ஒரு மிஷின். மிஷின்லாம் மேஜர் ரிசர்ச் சென்டர்ஸ்ல எப்படி இருந்துச்சு? போன வருஷம் அவுட் ஆஃப் சர்வீஸா இல்ல, போன வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், த இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர். போன வருஷம் 2023 அப்படின்னா இது எதை பத்தி பேசுறாங்க? 20. நம்மளுக்கு ஆக்சுவலா போன சென்டென்ஸ் எதை பத்தி பேசியிருந்தாங்க? இந்த வருஷத்துல கம்மியா இருந்துச்சுன்னு பேசி. ரைட். ஸோ இட் இஸ், அதனால இட் இஸ் பாசிபிள் தட் the low number of articles போன வருஷம் கம்மியா இருந்துச்சா? எதை பத்தின ஆர்டிகல்ஸ்? பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் பத்தின ஆர்டிகல்.
was due to the decline in the availability of புரியுதா பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ஸ் பத்தின ஆர்டிகல் கம்மியா இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னது பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ஸ் எல்லாமே மிஷின் ரிப்பேரா கிடந்துச்சு அதனாலதான் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது கம்மியா இருக்குது அப்ப எல்லா மிஷின் ரிப்பேரா இருந்ததுனால என்ன பண்ண முடியல பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ஸ் பத்தின ஆர்டிகல்ஸ் சொல்ல கொஸ்டின் என்னது of the following if true most seriously the journalist argue right strong argument weak argument weak argument journalist சொல்றதுக்கு எப்படி பேசணும் அப்போஸ் பண்ணி பேசும்போது அவரால திருப்பி பேச ரைட் அவர் பாயிண்ட் என்ன சொல்றாரு ஆர்டிகல் நம்பர் கம்மியா இருக்கு அதுக்கான காரணம் என்னது இப்ப நம்ம எந்த பாயிண்ட் அட்டாக் பண்ணா கரெக்டா இருக்கும் மிஷின் ரிப்பேரா இருக்கிறதுனாலதான் ஆர்டிகல் கம்மியா இருக்குன்னு சொல்றாருல மிஷின்லாம் நல்லாதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் என்னவா மாறிடும் வீக் ஆர்குமெண்டா மாறி சொல்றது புரிஞ்சுட்டா கொஸ்டின் திருப்பி வாசிக்கணுமா வேண்டாம்ல நான் சொன்னேன் பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ஸ் இன்வால்வ் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய ரிசல்ட் வந்துருச்சுங்க ரிசல்ட் ரிப்போர்ட் பண்ணணும்ல ரிப்போர்ட் பண்றதுக்கு தான் எதுல ரிப்போர்ட் பண்றாங்க ஆர்டிகல் பேசிக்கா பாயிண்ட் என்னது நம்பர் கம்மியா இருந்ததுக்கான காரணம் என்னது ரைட் எவ்ரி ஆர்டிகல் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ண எல்லா ஆர்டிகலும் தட் வாஸ் submitted for publication last year actually was published so பப்ளிகேஷனுக்கு சப்மிட் பண்றாங்கங்க சப்மிட் பண்ண எல்லா ஆர்டிகளும் என்ன பண்ணாச்சு அப்படிங்கிறாங்க அப்போஸ் பண்ணியே பேசுறாங்க கண்டிப்பா என்ன பண்ணல அப்போஸ் பண்ணி சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனாலும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதை வச்சாவது இது வராது இது வந்து ஆன்சரா எடுப்போமா ஆன்சருக்கு பக்கத்துல இருக்க ஆன்சர் எடுப்போமா இல்ல ஒதுக்கி வச்சிருவோமா வந்துக்கீங்க இல்லையா average time scientists wait for access to a particle accelerator particle accelerator க்கு access வேணும்னு சயின்டிஸ்ட் வெயிட் பண்றதுக்கான ஆவரேஜ் டைம் இருக்குல்ல அது கடைசி எத்தனையோ வருஷங்கள்ல என்ன ஆயிடுச்சா குறைஞ்சிடுச்சா ஆன்சருக்கு பக்கத்துல இருக்க ஆன்சரா ஒதுக்கி வைக்கலாமா என்ன பண்றது ஆன்சருக்கு பக்கத்துலயா நம்ம லாஸ்ட் இயர் எடுத்தோம் அதையும் எதையும் கம்பேர் பண்ணோம் லாஸ்ட் இயருக்கு இவங்க எதை பத்தி பேசுறாங்க எல்லாத்தையும் மொத்தமா வச்சு பேசுறாங்களா நம்ம இத என்ன பண்ண முடியாது நம்ம பாயிண்ட்டுக்கு எடுக்கவே நம்ம என்ன எடுக்கணும் லாஸ்ட் இயர் கம்மியாயிருச்சு அதுக்கு முன்னாடி இருக்கிற இயர்ஸை விட இந்த லாஸ்ட் இயர் கம்மியாயிருச்சு ரீசன் என்ன சொன்னாங்க மிஷின் உடைஞ்சிச்சு அப்படின்னா அப்ப இது ஆன்சரா எடுக்கலாமான்னு மட்டும் சொல்லுங்க எடுக்கலாமா எடுக்கக்கூடாதாங்க இருந்தா பரவாயில்ல சத்தமா சொல்லுங்க ரைட் ஓகே வராது super the number of physics journals was the same last year
சிக்ஸ் சேனல்ஸ் உடைய கவுண்ட் அதே தான் சொல்றாங்க. ஆன்சரா? ஆன்சர் பக்கத்துல இருக்க ஆன்சரா ஒதுக்கி வச்சிடலாமா? ஒதுக்கி வச்சிடலாம். இதை பத்தி நம்ம என்ன பண்ணவே இல்லை. ஓகே. Particle accelerators can be used for more than one group of experiments in any given year. ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டும் யூஸ் ஆகாது, அதுக்கு மேல நிறைய குரூப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் யூஸ் ஆகிக்கிறோம்னு சொல்றாங்க. இதை என்னவா எடுத்துக்கலாம்? என்னவா எடுத்துக்கலாம்? இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, பார்த்துட்டு திருப்பி இதுக்கு வருவோமா? Recent changes in the editorial policies of several physics journals have decreased the likelihood. Possibility என்ன பண்ணிருச்சு? Possibility என்ன பண்ணிருச்சு? குறைச்சிருச்சு. அப்போ எடிட்டோரியல் பாலிசியில மாற்றங்கள் செய்யறாங்க, இதனால என்ன குறைஞ்சிருச்சு? பிசிக்ஸ் ஜேர்னல்ஸ்ல பாசிபிலிட்டி குறைஞ்சிருச்சு. பாசிபிலிட்டி குறைஞ்சிருச்சுங்க பிசிக்ஸ் ஜேர்னல்ஸ்ல. எதுக்கு? ரீசெண்டா இவங்க பண்ண சேஞ்சஸ்ல. சரியா? எதுடைய பாசிபிலிட்டி குறைஞ்சிருச்சு? ஆர்டிகல்ஸ் concerning particle accelerator research will be accepted for அர்த்தங்க. நீங்க பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் ரிசர்ச் சம்பந்தமா ஏதாவது ஒரு ஆர்டிகல் போடுறீங்கன்னு வச்சுக்கிடுவோம், அத அக்செப்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அப்ப நீங்க இது சம்பந்தமா ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ண போறீங்க, சரிங்களா? முன்னாடி நீங்க பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ் அவங்க உடனே என்ன பண்ணிக்கிடுவாங்க? அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்க? எடிட்டோரியல் பாலிசி எல்லாம் மாத்திட்டாங்க. மாத்துறதுனால ரீசெண்டா மட்டும் இது சம்பந்தமா நீங்க ஆர்டிகல் கொடுத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி கம்மியா. சொல்றது புரியுதா? புரிஞ்சுட்டான்னு தெரியுது. ஆன்சர் இல்லையா? ஆன்சர் பாருங்க. ஆன்சர் இல்லையாங்க? ஆன்சரா? ஆன்சர் சொல்றவங்க கை தூக்குங்க. மீனிங் என்னதுங்க? இதுக்கு மீனிங் என்னது? எடிட்டோரியல்ல என்ன பண்ணாங்க? நம்ம கொஸ்டின் என்னது? மிஷின் ரிப்பேரா இருக்கு, அதனாலதான் நம்பர் கம்மி, அப்படிதானே அவர் பேசுறாரு. இத அப்போஸ் பண்ணி அவர் பேச முடியாத மாதிரி ஒரு பாயிண்ட பேசணும். நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த பாயிண்ட் அட்டாக் பண்ணணும்? மிஷின் ரிப்பேரு அப்படிங்கிற பாயிண்ட் அட்டாக் பண்ணணும். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கே ஆன்சர் நான் சொல்லி கொடுத்தேன். மிஷின் ரிப்பேரா இல்ல, ஆனாலும் ஆர்டிகல் நம்பர் கம்மின்னா அவரால் பேச முடியாதுன்னு. அவர் சொல்ற பாயிண்ட் என்னது? என் மிஷின் ரிப்பேரா இருந்துச்சு, அதனாலதான் என்னது கம்மி அப்படின்னு அவர் என்கிட்ட வந்து சொல்றாரு. அப்ப நான் அவர்கிட்ட போய் சொல்றேன், என்ன சொல்றேன்? எடிட்டோரியல் பாலிசியை மாத்திட்டாங்க. மாத்தினதுனாலதான் உங்களுடைய பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் ரிசர்ச் வந்துட்டு என்ன பண்ண மாட்டேங்காங்க? அக்செப்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி குறையுது. அக்செப்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி குறைஞ்சிச்சுன்னா ஆர்டிகல் கம்மியாகுமா அதிகமாகுமா? ஆர்டிகல் என்ன ஆயிரும்? கம்மி ஆயிரும்ல. ஆர்டிகல் கம்மியானதுக்கு காரணம் வேற ஒரு ரீசன். நீங்க சொல்ற என்னது கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன்னா அவரால் பேச முடியுமா முடியாதா? பேச. ரைட். ஆன்சர் எது? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆர்டிகல் நம்பர் என்ன ஆகுங்கிறாரு? ஆர்டிகல் நம்பர் என்ன ஆகுங்கிறாரு? அப்படிங்கிறாரு. அது காரணம் என்ன சொல்றாரு? அப்போஸ் பண்ணி பேசுறவ என்ன சொல்லணும்? மிஷின் ரிப்பேர்னால குறையுதுன்னு நீங்க சொல்றீங்களே, அது வேற ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாதான் எப்படி பேச முடியும்? 5 பாயிண்ட்ல ஆர்டிகல் நம்பர் குறைஞ்சதுக்கு வேற ஒரு ரீசனா இருக்கிறது எது மட்டும்தான்? எடிட்டோரியல் பாலிசியை மாத்துறாங்க, அதனாலதான் என்ன ஆயிடுச்சு? ஒரு 2 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல அடுத்த கொஸ்டின். இல்ல எதை பத்தி பேசியிருக்காங்க?
எந்த வருஷத்துலனாலுமே ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு இல்ல நிறைய குரூப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? நிறைய குரூப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா இதுல நிறைய ஆர்டிகல்ஸ் வரும் தானங்க. ஆர்டிகல்ஸ் கம்மியா வருமா நிறைய வருமா? இன்னொன்னு பாருங்க, எந்த வருஷம்னாலும் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம எதையும் கம்பேர் பண்ணணும் கொஸ்டின்ல. ப்ரீவியஸ் இயரையும் அதுக்கு சரி இங்க கம்பேர் பண்றாங்களா என்ன? ப்ரீவியஸ் இயரையோ அதுக்கு முன்னாடி இருக்கிற இயரையும் கம்பேர் பண்ணி பேசுறது தான் நம்மளுடைய ஆன்சர். ப்ரீவியஸ் இயர்ல குறைஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி இயர்ஸ்ல என்ன ஆகல, குறையல. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடியதுதான் நம்மளுடைய ஆன்சர். இங்க கம்பேரிசன் இருந்தா மட்டும்தான் இது ஆன்சரா இருக்க முடியும். ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு இந்த கம்பேரிசனை காமிச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க. காமிச்சிருக்காங்கல்ல, எந்த வார்த்தை? எப்பதான் மாத்திருக்காங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணல, மாத்தல. அப்ப இதுக்கு முன்னாடி எடிட்டோரியல் பாலிசியில நல்லா அக்செப்ட் பண்ணாங்க. ரீசெண்டா மாத்தினதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்பு என்ன ஆயிடுச்சு? ரைட். வேற டவுட்? வேற டவுட்? வேற டவுட்? வந்துட்டு நம்ம irrelevant-ஆ இருக்கு ப்ரோ. நம்ம எதை பத்தி பேசுறோம்? கம்பேரிசன் இருக்கு கரெக்டா? ஆனா நம்ம எதை பத்தி பேசுறோம்? எல்லா பிசிக்ஸ் சேனல்ஸும் ஜென்ரலா பிசிக்ஸ் சேனல்ல பேசுறோம். எதை பத்தி பேசுறோம்? பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர், அதை பத்தின ரிசர்ச் பத்தி. புரியுதா? செகண்ட் ஆப்ஷனா? பிரச்சனை என்னன்னா பில அந்த லாஸ்ட் இயரையும் ப்ரீவியஸ் இயர்ஸையும் கம்பேர் பண்ணல. பண்ணிருந்தா கண்டிப்பா பக்கத்துல வரும். பண்ணிருந்தா கண்டிப்பா இது ஆன்சரா வரும். இது எப்ப ஆன்சரா வரும் அப்படின்னா ஓவர் த லாஸ்ட் இயர் when compared to the previous years அப்படி போட்டா கண்டிப்பா பி ஆன்சரா வரும். அந்த காரணத்துக்காகவே என்ன பண்ணலாம், ரிசர்ச் டிலே ஆகலாம், நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் குறையலாம். பாயிண்ட் புரியலன்னா விட்டுருங்க. பேசிக்கா பி எதுக்கு ஆன்சரா வராது? எல்லா இயர்ஸையும் சேர்க்கிறாங்க. நம்மளுக்கு எல்லா இயர்ஸையும் சேர்க்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயரையும் ப்ரீவியஸ் இயருக்கு இந்த கிளாஸஸ் திருப்பி பாருங்க. திருப்பி பாருங்க. கிளாஸஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா, சென்டென்ஸ் புரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரிப்பீட்டடா திருப்பி பாருங்க. அடுத்த கொஸ்டின் போவோமா? போலாமா? கஷ்டமா இருந்தாதான் கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்த்துக்கிடுங்க. மூணாவது கொஸ்டினுடைய சைஸை பார்த்து பயந்து விடாதீர்கள். 3 பேஜுக்கு கொஸ்டின் இருக்கும். இருந்தாலும் பயப்படாம போட்டு ரீட் பண்ணி இப்ப ஆன்சர் சொல்லுங்க. யார் ஃபர்ஸ்ட் கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க? தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் காமிச்சுதான் இப்ப சென்டென்ஸ் புரிதல கேட்க போறேன். 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேத்து மேரத்தான்ல இருந்திருக்கும். வராதவங்க அதை கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்னா என்னது, வீக் ஆர்குமெண்ட்னா என்னது அப்படின்னு. எக்ஸாம் இவ்வளவு டிஃபிகல்ட்டா கொஸ்டின்ஸ் இருக்காது. இன்னும் 2-3 வருஷத்துல இவ்வளவு டிஃபிகல்ட்டா ஆயிரும். கவலைப்படாதீங்க. எழுதும் போது இவ்வளவு கஷ்டமா மாறிடும்.
பக்கத்துல பேசி பக்கத்துல கேட்டு தெளிவா ஒரு முடிவுக்கு வாங்க. கொஸ்டின்ல என்ன தெரியுமா, நான் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் எதுன்னு கேட்பேன். கொஸ்டின்ல ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் எது அப்படிங்கிறதையும் நான் கேட்பேன். யாரும் அமைதியா இருக்கணுமா? அது தொடர்ந்து வாசிட்டு இருந்தா எங்க விளங்க. ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் வீக் ஆர்குமெண்டா? பக்கத்துல இருக்கு ஆன்சர். மூணு சொல்லணும் நீங்க. ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் எதுன்னு சொல்லணும், வீக் ஆர்குமெண்ட் எதுன்னு சொல்லணும். வீக் ஆர்குமெண்ட் தான் ஆன்சர். ஆன்சருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்சர் எதுன்னு சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆன்சர் எது? ஆர்குமெண்ட். சரி, இது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். கொஸ்டினை நேரத்துக்கு வாசிச்சு முடிச்சிருக்கணுமா? வருது எப்படி ப்ரோ வரும்? ஸ்ட்ராங் பண்றதா பண்றது? ஆன்சர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்சர். யா வீக் பண்ணுதா? வீக் பண்ணுதா? பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்சர்.
ட்ரை பண்ணுங்க பண்ணுங்க. கொஸ்டின்லாம் கோல்டுங்க. இதெல்லாம் பிஓ மெயின்ஸ்ல உங்களுக்கு வந்து நிக்கும். 5 நிமிஷத்துல நல்லா ரீட் பண்ணா போடலாம். இது ஆன்சரா? இல்ல, பக்கத்துல வர ஆன்சர் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். போடுங்க ப்ரோ. சரி, ஆன்சர் எது? ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனா ஃபோர்த் ஆப்ஷனா? பி சொல்றவங்க யாரெல்லாம்? செகண்ட் ஆப்ஷன். சரி, ஃபோர்த் ஆப்ஷன். இது தவிர வேற ஆப்ஷன் ஆன்சரா வச்சிருக்கீங்களா? சரி, ஸ்ட்ராங் பண்றது எது? ஏயா ட்ரை பண்ணுங்கம்மா, தப்பு விட்டா பரவாயில்ல, உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. சரியா? ரைட். அவுட் சோர்சிங்னா என்னது? அவுட் சோர்சிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீறி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, பேராகிராஃபி ஸ்கிப் பண்ணிடலாம். அவுட் சோர்சிங் என்ன தரும்னு வரும். அவுட் சோர்சிங் என்னது உங்களுக்கு தெரியாதுதா? மேனேஜரா இருந்திருக்கீங்க, சொல்லுங்க. சோர்சிங் என்னது? அவுட் சோர்சிங்னா என்னது அப்படின்னா, கம்பெனில நீங்க அந்த ப்ராடக்டை செய்ய மாட்டீங்க. சரியா? வெளியே இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைக் கம்பெனி டிவிஎஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நட்டு போல்ட் எல்லாம் அவங்க உட்காந்து செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. நட்டு போல்ட் எல்லாம் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தா அவங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்காது. அதுக்கு ஒரு இடம் போடணும், ஆட்கள் போடணும், செலவு அதிகமாகும். அதனால என்ன பண்ணுவாங்க? வெளியே இருந்து வாங்குவாங்க. சரியா? சோ ஒரு பொருளை நீங்க உங்க ப்ராடக்டுக்கான ஒரு பொருளை நீங்க பண்ணாம வேற கம்பெனிக்காரன் இருந்து வாங்குறீங்க பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? அவுட் சோர்சிங் இஸ் த பிராக்டிஸ் ஆஃப் அப்டைனிங் ஃப்ரம் அண்ட் ஒரு இண்டிபெண்டான சப்ளையர்கிட்ட இருந்து வாங்குறது. சரியா? எதை வாங்குறது? ஒரு ப்ராடக்டையோ ஆர் சர்வீஸையோ that a company has previously provided for itself. இவ்வளவு நாளா இவங்க தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. டிவிஎஸ் கம்பெனி ஆரம்பிக்கும் போது வேற எவன்டையும் நட்டு போல்ட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. இவங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளே ஏன் பண்ணிட்டு இருப்போம், நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஆளு கொடுப்போம்னு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? ரைட்ஸ். அவுட் சோர்சிங் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத அடுத்தது. எதுக்கு பண்றாங்க? அவங்களுடைய எய்ம் என்னது அப்படின்னா, சின்ஸ் தி கம்பெனி இஸ் சீஃப் ஆப்ஜெக்டிவ். சீஃப் ஆப்ஜெக்டிவ் என்னது அப்படின்னா, இஸ் டு ரியலைஸ். ரியலைஸ்னா என்னது? ரீச் பண்றது. ரியலைஸ்னா ரீச்னு எழுதாதீங்க, அடுத்த பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். ரீச் த ஹையஸ்ட் பாசிபிள் தான் இவங்களுடைய எய்ம். அதனால என்ன பண்ணுவாங்க? நெக்ஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். மேம் சொல்லுங்க. எனி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், எந்த ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும் சர்வீஸா இருக்கட்டும், தட்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது? ப்ராடக்டையோ இல்ல சர்வீஸ். தட் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் அன் இண்டிபெண்டன்ட் சப்ளையர் இருந்து அப்டைன் பண்ணப்பட்ட ப்ராடக்டோ இல்ல சர்வீஸோ. எதுக்கு? ஃபார் லெஸ் தேன் கம்பேரிசன். லெஸ் கம்மியா நம்மளால இண்டிபெண்டன்ட் சப்ளையர் இருந்து ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ வாங்க முடிஞ்சிச்சுன்னா, என்ன அர்த்தங்க? கம்பேரிசன். தானுக்கு தமிழ் மீனிங் என்ன? இதை விட. எதை விட? தேன். எதை விட? இட் வுட் காஸ்ட் த கம்பெனி டு ப்ரொவைட் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆன் இட்ஸ் ஓன். எனி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் should be outsourced. நீங்க கலட்டிடுங்க. எனி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் should be outsourced. எதை அவுட் சோர்ஸ் பண்ணி விடணும்? எந்த ஒரு ப்ராடக்ட்னால சர்வீஸ்னால அவுட் சோர்ஸ் பண்ணப்படணும். எப்படிப்பட்ட ப்ராடக்டோ எப்படிப்பட்ட சர்வீஸோ, நான் தயார் பண்றேன், நான் சொந்தமா ப்ராடக்டையோ சர்வீஸையோ ப்ரொவைட் பண்ணணும்னா எனக்கு ஒரு செலவு வரும்ல. அதை விட வெளியே ஒருத்தர் கொடுத்தா எனக்கு
தானே எனக்கு லாபம். நானே செஞ்சேன்னா எனக்கு காசு அதிகமாகும். நான் செய்யறத சொந்தமா செய்யறத விட எனக்கு இண்டிபெண்டன்ட் சப்ளைட்ட கொடுத்தா என்ன ஆகும்? கம்மியாகும். அப்படின்னா நான் கண்டிப்பா என்னதான் கொடுக்கணும்? ஏன்னா என்னுடைய அல்டிமேட் எய்ம் என்னது? எனக்கு லாபம் வேணும். நான் பண்ணா எனக்கு செலவு அதிகம். அதனால நான் என்ன பண்ணிடுறேன்? பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவுட் சோர்சிங்னா இதுதான் டெஃபினிஷனே. ரைட். அடுத்தது, which of the following if true most seriously weakens the argument? ஆர்குமெண்டே பேஸ்ட் என்னது? ஆர்குமெண்டே என்னது? அவுட் சோர்சிங் நான் கொடுக்குறேன். அவுட் சோர்சிங் கொடுத்தா எனக்கு என்ன வரும்? எது அட்டாக் ஆனா என்னுடைய இது காலியாயிரும்? ப்ராஃபிட்ட அட்டாக் பண்ணிட்டாங்க, என் ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு, என் லாபம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது எப்படிப்பட்ட ஆர்குமெண்டா மாறிடும்? ஒருத்தர் வந்து சொல்றாருங்க அவுட் சோர்சிங் கொடுங்க, நீங்களா பண்ணீங்கன்னா செலவு அதிகமாகும், அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிருங்க? அவுட் சோர்சிங் பண்ணி வெளியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு நாம சப்போர்ட் பண்ணுமா அப்போஸ் பண்ணுமா? சப்போர்ட்டா அப்போஸா? என்ன பண்ணணும்? நம்ம அப்போஸ் பண்ணும்போது அவரால் என்ன பண்ண முடியாது? இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு கம்பெனி டிசைட்ஸ் டு யூஸ் முடிக்க போறோம். இப்ப கம்பெனி டிசைட்ஸ் டு யூஸ் இண்டிபெண்டன்ட் சப்ளையர்ஸ் ஃபார் அ ப்ராடக்ட். என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், அவுட் சோர்சிங் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணீங்க. இப்ப கம்பெனி டிசைட்ஸ் டு அவுட் சோர்ஸ் என்ன பண்ணணும்? இட் கேன் ஜெனரலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது என்ன அர்த்தம்? தொடர்றது எதை? the vigorous competition arising among வந்துட்டு வெளியே வந்து சொல்லுது எங்களுக்கு நட்டு போல்ட் கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு அவுட் சோர்சிங் கம்பெனி வேணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப இந்த நட்டு போல்ட் ப்ரிப்பேர் பண்ற எல்லா கம்பெனிக்கு நடுவுலையும் என்ன வந்துடும்? ஒரு காம்படிஷன் யார் யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த கம்பெனி யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் தானே? ரைட். vigorous competition arising among several firms that are interested in supplying. ரைட். ஓகே. பேசிக்கா அவுட் சோர்சிங் பண்ணணும்னு நம்ம பேசணுமா, பண்ணக்கூடாதுன்னு பேசணுமா? பண்ண இவர் என்ன பேசுறாரு? பாயிண்ட் அவுட் சோர்சிங் பண்ணுங்கன்னு பேசுறாரு. அவனே அவுட் சோர்சிங் பண்ணுங்கன்னு தான் சொல்றான். இவரு கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க? நீங்க வந்துட்டு கொடுத்தீங்க உங்க ப்ராடக்ட வெளியே போய் கொடுத்தீங்கன்னா நிறைய கம்பெனிக்கு நடுவில் என்ன வந்துருமா? காம்படிஷன் வந்துடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிரும்? ப்ராஃபிட் என்ன ஆயிரும்? 4 கம்பெனி வருதுங்க, 4 கம்பெனி உங்கள்கிட்ட வருது, நாங்க உங்களுக்கு நட்டு போல்ட் பண்ணி தரோம்னு வருது. சரியா? ஆட்டோமேட்டிக்கா 4 கம்பெனில நீங்க எந்த கம்பெனி சூஸ் பண்ணுவீங்க? எவன் உங்களுக்கு காசு? அவ்வளவுதான். மொனாப்பொலின்னு சொல்லி கொடுத்துருக்கேனா? மொனாப்பொலின்னா என்னது? மொனாப்பொலி அப்படின்னா என்னதுங்க? ஒரு ஃபீல்ட்ல ஒரு ப்ராடக்ட யாரு மட்டும் தான் கொடுக்குறாங்க? அவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். அவன் என்ன பண்ணிடுவான்? காசை ஜியோ வந்து இதான் ட்ரை பண்றாங்க. ஜியோ இருக்காங்க இல்லைங்க, ஜியோ வந்துட்டு இதான் ட்ரை பண்றாங்க. என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய டெலிகாம் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பெருசு. என்ன பண்ணிடுவோம்? ஜியோங்கிற ஒரு கம்பெனி 4 வருஷம் முன்னாடி டெலிகாம் இண்டஸ்ட்ரியில கிடையாது. அப்ப என்ன பிளான் பண்றாங்க? இவங்களுக்கு நிறைய காசு இருக்கு, மற்ற பிசினஸ்ல வர்ற காசு எல்லாத்தையும் எடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? லாபமே பார்க்காம ஃப்ரீ சிம்மு, ஃப்ரீ இது, ஃப்ரீ அதுன்னு எல்லாத்தையும் கொடுப்போங்கிற. எல்லாரும் எந்த நெட்வொர்க்குக்கு மாறிடுவாங்க? மற்ற கம்பெனி எல்லாமே என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? சரி, ஜியோ வந்துட்டு 399 நாளுமா? சரி, 720 85 days வச்சுக்கிடுவோம். ஏர்டெல்காரன் 750 கொடுத்தா கூட யாருமே அவங்க கிட்ட ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்? ஏர்டெல்காரன் என்னதான் பண்ணி ஆகணும்? குறைச்சாகணும். குறைக்கும் போது அவனுக்கு என்ன குறையும்? ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் குறையிறது எத்தனை நாளைக்கு நீங்க ஓட்டுவீங்க? ப்ராஃபிட் இல்லாம ஓட்ட முடியாது. ஏர்செல்லுன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, கம்பெனியே காலி. ரைட்டா? ஐடியா வோடஃபோன் என்ன பண்ணாங்க? சேர்ந்தாவது வண்டி காலத்து தள்ளு ஓட்டு ஓட்டுறாங்க. இப்போதைக்கு ஜியோ யாரை மட்டும் தான் காலி பண்ண முடியல அப்படின்னா
ஏர்டெல்ல மட்டும் காலி பண்ண முடியல. காலி ஆயிடுச்சுன்னா என்னவாயிரும்? மோனோபொலி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஜியோ சிம் தான் இருக்குதுன்னா அப்போ வந்துட்டு என்ன போடுவாங்க? 84 டேஸுக்கு 7,200 போட்டா கூட வாங்கித்தான் வேற வழி கிடையாது. சரியா? நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல கிளாஸ் பார்த்து பழகிட்டோம், படம் பார்த்து பழகிட்டோம், வாங்கிதான். அதுதான் மொனாபொலி. மொனாபொலி இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன இருக்கும்? இருக்குங்க, காம்படிஷன் இருக்கும். சரியா? இப்ப காம்படிஷன் இருக்க போய் தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? யாருக்கு? நமக்கு லாபம் கிடைச்சிச்சு. அப்படிதானே? அதனாலதான் ஜியோ சிம் எல்லாம் எப்படி கொடுத்தாங்க? இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்கம்மா. இதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும் உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. பிசினஸ் எப்படி ஆப்ரேட் ஆகும்ன்றது புரிஞ்சுக்கிங்க. சரியா? ரைட். இது அவுட் சோர்சிங்க்கு என்ன பண்றாங்க? சப்போர்ட் பண்றாங்களா? அப்போஸ் பண்றாங்களா? சப்போர்ட் பண்றாங்க. ஸ்ட்ராங் ஆர்குமெண்டா எடுத்துக்குவோமா இப்போதைக்கு? ரைட். செகண்ட், நீங்க அவுட் சோர்சிங் பண்றீங்க அப்படின்னா requires a company to provide its suppliers with ஒரு புது ப்ராடக்ட் பண்ண போறீங்க. நட்டு போல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட பத்தி நீங்க சொன்னீங்கன்னா தான் அவன் என்ன பண்ணுவான்? கண்டுபிடிப்பான். அப்படித்தானே? நட்டு போல்ட் வந்து கொடுப்பான் உங்களுக்கு. அப்போ உங்க ப்ராடக்ட பத்தி நீங்க என்ன கொடுத்தாகணும்? யாருக்கு கொடுத்தாகணும்? அவுட் சோர்ஸ் பண்றீங்களா ஒருத்தன், அவனுக்கு கொடுத்தாகணும். அபவுட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளான்ஸ் இதெல்லாம் யாரு கைக்கு போயிடலாம்? that can fall into the hands of its டிவிஎஸ் கம்பெனிக்கார புதுசா ஒரு பைக் விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெவி டியூட்டி பைக்ஸ் அவங்க விடவே இல்லை. ஹெவி டியூட்டி பைக்ஸ் அப்படின்னா 150cc மேல அந்த மாதிரி பைக்கு டிவிஎஸ் கார விடவே இல்லை ரொம்ப நாளைக்கு. இந்த மார்க்கெட்டே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி இருந்தாங்க. எங்களுக்கு லேடிஸ் மார்க்கெட் போகணும், ஸ்கூட்டி பெப்பு பிளஸ் எக்ஸல் இப்படியே ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒண்ணு லான்ச் பண்றாங்க. பல்சர் லான்ச் பண்ணாங்க. சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரியா? இப்படி லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்பாச்சி லான்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கிடுவோம். லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இவன்ட்ட பிளான் இருக்கு. நல்ல சக்சஸ்ஃபுல்லான மாடல் ஆக்சுவலா. ரைட்டா? ஒரே ஒரு பைக்கு டோட்டல் மார்க்கெட்ல பாதி எடுத்துட்டாங்க. இந்த பிளான் இதை லான்ச் பண்றதுக்கு பிளான் இருக்கு. இது நேரா யார்கிட்ட போகுது? ஹோண்டா காரன்ட்ட போகுது. அவன் சும்மா இருப்பானா? நீ பைக்கை லான்ச் பண்ண போறியா? அதே மாதிரி நான் அப்பாச்சின்னு நான் அம்மாச்சின்னு ஒரு பைக்கை லான்ச் பண்ற பாரு அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்? லான்ச் பண்ணிட்டானா இவங்களுக்கு லாபம் என்ன ஆயிரும்? இப்ப இத பேசிக்கா இந்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? நீங்க அவுட் சோர்சிங் பண்ணணும் அப்படின்னா உங்க ப்ராடக்ட பத்தி நீங்க என்ன கொடுக்கணும்? அந்த குட்டி கம்பெனி நட்டு போல்ட் கம்பெனிக்காரனுக்கு போனா பரவாயில்ல அந்த இன்ஃபர்மேஷன். ஆனா அங்க இருந்து யாரு கைக்கு போயிரும்? காம்படிட்டர் கைக்கு போயிட்டு கிவ் தெம் இருக்குல்ல, தெம் யாரு? காம்படிட்டர்ஸ்க்கு என்ன கொடுத்துரும்? அப்ப பேசிக்கா என்ன குறைஞ்சிடும்? எனக்கு ப்ராஃபிட். அதனால அவுட் சோர்சிங் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது அவரால் பாயிண்ட் பேச முடியுமா? ஆன்சர் எது? இதுதான் ஆர்குமெண்ட். நமக்கு ஆனா தெரியாது. நம்ம வித்தையெல்லாம் கத்துக்கிறல, அதனால சிடிலாம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணும். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு போதும். ஏ ஸ்ட்ரென்தன் பண்ணுது, சி வீக்கன் பண்ணுது. ரைட். சி சில டாஸ்க் மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? கம்பெனி பேரோல்னா எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறது, இதெல்லாம் நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணலாம். ஆனா மத்ததையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நீங்க அவுட் சோர்ஸ் பண்ண பேசிக்கா இந்த பாயிண்ட் எதை அப்போஸ் பண்றாங்க? நம்ம பாயிண்ட் என்னதுங்க? அவுட் சோர்சிங் கொடுக்கணும்னு சொல்றாங்க, கொடுக்குறாங்களா? கொடுக்கணும்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு? கம்பெனியுடைய பேரோல் சம்பளம் கொடுக்கறது எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? மத்ததையெல்லாம் என்ன பண்ணாதீங்க. அவர் என்ன சொல்லுவாரு? ஆப்போசிட் இருக்கிறவர் என்ன சொல்லுவாரு? வீக் ஆர்குமெண்ட்னா என்னது? ஆப்போசிட் இருக்கிறவர் என்ன பண்ணக்கூடாது? இந்த பாயிண்ட் சொன்னா ஆப்போசிட் இருக்கிறவர் பேசுவாரா பேச மாட்டாரா? அவனே சொல்லிட்டான். என்னது கொடுத்துக்கிடுங்க, இதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடுங்க, இதை கொடுக்காதீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார்? சரி தம்பி, இதை கொடுக்க சொல்லிட்டேன்ல, நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை நான் அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன்னு சொல்லுவார். ஆப்போசிட்ல இருக்கிறவர் என்ன பண்ண வைக்க கூடாதுங்க. அவுட் சோர்சிங் பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும் அப்படின்னு அவர் பேசுறாரு. நீங்க அவர்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்க,
சில இதை மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது அவர் அப்போஸ் பண்ணி பேசுறதா? அது அவரை அப்போஸ் பண்ணி பேசுறதா? ஆன்சரா கண்டிப்பா ரைட். பார்த்தாலே எனக்கு அம்மா இருக்குது. ஃபார் கம்பெனி புரிஞ்சுக்கிடுவோம், சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிடுவோம். 5 minutes முடிஞ்சு. இந்த கொஸ்டின் கிடையாது, இந்த கொஸ்டின் முடிஞ்சு. கம்பெனி இருக்கு, கம்பெனிக்கு என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் கொடுக்கணும், இல்ல சர்வீஸ் கொடுக்கணும். எதுக்கு? ஃபார் இட் செல்ஃப். அதுக்கே அது ஒரு ப்ராடக்டோ இல்ல ஒரு சர்வீஸோ கொடுக்கணும். பேசிக்கா அவுட் சோர்ஸ் பண்ணணும். எனக்கு நானே ஒரு ப்ராடக்ட் கொடுத்துக்கிறது பேர் தான் அவுட் சோர்சிங். அப்படின்னா இன்னொருத்தட்ட கொடுத்து இந்த ப்ராடக்ட் யார் தான் வாங்க போறேன்னா எனக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். எப்படி? ஆஸ் என்ன பண்றாங்க இங்க? கம்பாரிசன். இதை விட பெருசுங்காங்களா, இதை விட ஈக்குவல் கம்பேர் பண்றாங்களா? ஈக்குவல் தான். as efficiently as independent supplier can provide. என்ன சொல்றாங்க? நான் என் கம்பெனியில ப்ரொடியூஸ் பண்ணனா எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்குமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்டா எங்க இருக்கணும்? கரெக்ட், அப்படிதானே எதிர்பார்ப்பேன். என் கம்பெனியில நான் ப்ரொடியூஸ் பண்ணா எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கோ அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் சப்ளையர் கொடுத்தாலும் எனக்கு என்ன இருக்கணும்? எஃபிஷியன்டா இருக்கணும்னா நம்ம கம்பெனியில இந்த ஃபீல்ட்ல சில மேனேஜர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு ஏரியால எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்கல்ல, ரைட், ஆஃப் தட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் as efficiently as the people in charge of that product or service attend. நாளைக்கு எனக்கு என்ன பண்ணிட்டு வரணும்? எழுதி பிடிச்சிட்டு வந்துடணும். யார் கரெக்டான்னு செக் பண்ணிட்டு வந்துடும். சென்டென்ஸ் மீனிங் சென்டென்ஸுடைய மீனிங் என்னது? இதெல்லாம் சிங்கிள் ரீடிங்ல வாசிட்டு போயிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஏன் கம்பெனி ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு சொன்னா மீனிங் சொன்னா என்ன சொன்னேன்? ஏன் கம்பெனியில நானே அந்த ப்ராடக்ட் பண்ற போது எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்குதோ அதே அளவுக்கு அந்த அவுட் சோர்சிங் கம்பெனிலையும் எப்படி இருக்கணும்? எஃபிஷியன்டா இருக்கணும்னா ஏன் கம்பெனியில அந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பர்ட்டா ஒருத்தர் இருப்பான்ல, மேனேஜர். என் கம்பெனியில இருக்கக்கூடிய மேனேஜர் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இருப்பானோ ஆஸ் எக்ஸ்பர்ட் as அதுக்கு ஈக்குவலா அந்த சப்ளையர் இருக்கான்ல அவங்கிட்ட இருக்கிற ஆட்களும் இருக்கணும்ங்கிறாங்க. கரெக்டா தப்பாங்க பாயிண்ட்? என் இடத்துல எஃபிஷியன்டா வர்ற அளவுக்கு அவன் இடத்துலயும் எஃபிஷியன்டா வரணும்னா என்கிட்ட இருக்கிற மேனேஜர் எந்த அளவுக்கு திறமையானவனா இருக்கானோ அவனும் எப்படி இருக்கணும்? திறமையானவனா. கரெக்டா? ரைட். இது என்ன பண்ணுது? என்ன பண்ணுதுங்க? என்ன பண்ணுது? என்கிட்ட இருக்கிற ஆட்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்டோ அதே அளவுக்கு அவன்கிட்டயும் ஸ்கில்டா இருக்கணும்னு சொல்லுது. இந்த பாயிண்ட் என்ன பண்ணுது? பேசிக்கா ரெண்டையும் என்ன பண்ணுது? ரெண்டு பேருமே எப்படி இருக்கணும்னு சொல்லுதுங்க. ரைட். ஆன்சரா இருக்குமா இருக்காதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஆன்சரா இருக்குமா இருக்காதாங்க? ஏன்னா இது கண்டிப்பா என்ன பண்ணல? வீக்கெண்ட் நம்ம எந்த அளவுக்கு இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரை போட்டிருக்காங்க? யாரை போட்டிருக்காங்க? மேனேஜர் இன்வால்வ் நீட் டு பி as expert in the area of that product or service. ஏன்ட்டு இருக்கக்கூடிய மேனேஜரை தான் இவன் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அந்த அளவுக்கு அவன் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு சொல்றான். அர்த்தம் தாம் எந்த அளவுக்கு அழகா இருக்கானோ அதே அளவுக்கு யார் இருக்கா? ரகு இருக்கான்னு. தாம் இஸ் as beautiful as ரகு. தயவு செஞ்சு இந்த ஆப்ஷன்ஸை எடுத்துட்டு போய் பாருங்க. ரைட்டா? கொடுங்க. நான் உங்கள்ட்ட டி என்னன்னு சொன்னேன்? ஆன்சருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்சர்னு இதை சொன்னேன். நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸ்பிளனேஷன் கேட்பேன். முட்டி மோதுங்க, இடிங்க, சண்டை போடுங்க. இதுதான் ஆன்சருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்சர். ஏன் எப்படின்னு தெளிவா எனக்கு சொல்லு. புரிஞ்சுச்சா? ரைட். 5வது பாயிண்ட்.
அஞ்சாவது பாயிண்ட், when a company decides to sue பண்றது, ஏற்கனவே சொல்லிட்டேன். sue பண்றதுன்னா என்னது? sue பண்றதுன்னா என்னதுங்க? என்ன போடுறது? ஒரு கம்பெனிக்காரன் கேஸ் போடணும்னு முடிவு பண்ணிட்டான். யார் மேல? ஒரு சப்ளையர் கொடுத்தான்ல, அவன் மேல கேஸ் போடணும்னு முடிவு பண்ணிட்டான்னா, இண்டிபெண்டன்ட் சப்ளையர் சில நேரம் யார வேலைக்கு எடுத்துக்குருவானா? இந்த கம்பெனியில இருந்து சில ஸ்டாஃப் இருப்பான்ல, அவனை எடுத்துக்கிடுவான். இவன் தான் இந்த கம்பெனியுடைய ஸ்டாஃப் தான். ஃபார் எக்ஸாம்பிள், மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, அஜித்னு ஒருத்தர் இருக்காரு மேனேஜர். இப்படிதான் இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட், இவர் வந்து கம்பெனி ஆளு, கம்பெனியில இந்த ப்ராடக்ட பண்றாரு. இவரை வேலையை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிட்டாங்க. கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டான்? சப்ளையர் மேல கேஸ் போட்டான்னு வச்சுக்கிடுவோம். சப்ளையர் என்ன பண்ணுவான் தெரியுமா? யார வேலைக்கு எடுத்துக்கிடுவான்? சம்டைம்ஸ் ஹையர்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனியுடைய ஸ்டாஃபையே என்ன பண்ணிக்கிடுவானா? எந்த கம்பெனியுடைய ஸ்டாஃப்? ஹூ formerly made the or provided the service that the independent supplier. ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? இப்படிதான் இந்த ப்ராடக்ட பண்ணியிருப்பாரு. சரியா? இவரை யார் வேலைக்கு எடுக்கிறா? இண்டிபெண்டன்ட் சப்ளையர் என்ன பண்ணிடுறான்? வேலைக்கு எடுத்துறான். ஏன் அப்படின்னா, இவன் என்ன பண்ணிடுறான்? கம்பெனிக்காரன் என்ன பண்ணிடுறான்? கேஸ் போட்டுறான். இது ஆன்சருக்கு சம்பந்தமா வருதா வரலையாங்க? கதைக்கு சம்பந்தமா வருதா வரலையா? எதை பத்தி பேசுறோம்? அவுட் சோர்சிங் பண்ணணும்னு பேசுறோமா, பண்ணக்கூடாதுன்னு பேசுறோமா? பண்ண நாம எப்படி பேசணுங்க? அவுட் சோர்சிங் பண்ண. இது வந்து கேஸ் போடுறத பத்தி கொஞ்சம் வெளியே போகுது, நம்மளுடைய ஸ்கோப் விட்டு வெளியே போகுது. இதை நம்ம ஆன்சரா கன்சிடர் பண்ண ரைட். ஓகே, இது ஆன்சரா கன்சிடர் பண்ணீங்கனாலுமே மேல சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த ஆப்ஷன்ஸ்? பி பார்த்தோமா? ஈயா இல்ல டியா இல்ல ஈயா அப்படின்னு பார்த்தா ஆன்சர் எதுதான் போடணும்? நம்ம இந்த ஆப்ஷன் தான், செகண்ட் ஆப்ஷன் தான். நான் என்ன பண்ணுவேன்? டிஏ நாளைக்கு வர சொல்லி டி அண்ட் இ நோட்ல எழுதி எனக்கு என்ன பண்ணிருக்கணும்? சென்டென்ஸை கிளிக் பண்ணி தெளிவா தமிழ் மீனிங் எனக்கு எழுதிட்டு வரணும். தமிழ்ல எழுதுங்க, இல்ல டைப் பண்ற மாதிரி இங்கிலீஷ்ல கூட எழுதுங்க. ஆனா எனக்கு தெளிவா மீனிங் வேணும். இவ்வளவு கஷ்டமான சென்டென்சஸ் வேற எங்கேயுமே நாம பார்க்க முடியாது. அப்ப இந்த சென்டென்ஸை என்ன பண்ணக்கூடாது? அப்படியே விட்டுறக்கூடாது. கரும்பு சார் கடையில பாத்துருக்கீங்களா? 4 தடவை உள்ள விட்டு எடுப்பாங்க பாத்தீங்களா? ஒரு டிராப் கூட மிஸ் ஆகாம அப்படியே சக்கையா புடிச்சு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி புடிச்சு எடுக்கணும். நம்மால் என்ன பண்ணிடுறாரு? இதெல்லாம் கஷ்டம்னு. சரி, இந்த மாதிரி கொஸ்டின் கொண்டு வரவே வேண்டாமா? பத்தாது எனக்கு. பரவாயில்லையா? வாங்கினா பரவாயில்லையா? தலை சுத்துறா பரவாயில்லையா? உங்களுக்கு இருந்து ரத்தம் வந்தாலும் பரவாயில்லையா? வேண்டான்னு சொன்னா நான் விட்டுருவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. வேண்டான்னு சொன்னா நான் விட்டுருவேன். லெவல் இது கிடையாது என்ன விட்டுருவேன். ஆனா பின்னாடி என்கிட்ட வந்து கிரிட்டிக்கல் ரீசிங் எனக்கு கொஸ்டின் வர மாட்டேங்குது, கிரிட்டிக்கல் ரீசிங் போட தெரியல, கொஸ்டின் கஷ்டமா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணவே நீங்க போய் தேடி பாருங்க. யூடியூப்ல இவ்வளவு கஷ்டமா கிளாஸ் இருக்குன்னு தேடி பாருங்க. டிமேட்ல மட்டும்தான் இவ்வளவு கஷ்டமா இருக்கும், பேங்கிங்ல இவ்வளவு கஷ்டமா கிளாஸ் கூட இருக்கு. கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டின் வேண்டாம், அந்த கொஸ்டின் சம்பந்தமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டாப் பண்ணிடுங்க.